குழந்தைங்க வந்து படிக்காம இருக்க நிறைய டைவர்ஷன்ஸ்க்கு காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் கவனம் ஈர்ப்பே கிடையாது எதுலையுமே. மொபைல் அப்படி நம்ம என்ன பண்ணிட்டோம், சுற்றிட்டே இருக்கோம் நம்ம. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து இன்னொரு விஷயமும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பதஞ்சலி வந்து யோக சூத்திரத்தை வந்து எழுதியிருக்காரு. யோகா பற்றின ஒரே ஒரு சூத்திரம் மட்டும். அதில் ஃபர்ஸ்ட் சூத்திரம் பார்த்தீங்கன்னா சித்த விருத்த விரோதக. சித்தம்னா என்ன, மனசு. விரோதகம்னா சித்த விருத்தம். விருத்தம்னா என்னது, எண்ண அடைகள். விரோதம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். எண்ண ஓட்டம் எண்ணெய். இப்போ நானே சார் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாரும் உட்காந்துருக்கீங்க, நான் பேசுறதே கேட்பீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்னது, உங்களுடைய மைண்டு எங்கேயாவது இப்படி ஓடிட்டே இருக்காது. வீட்டுக்கு போகலாம், ஊருக்கு போகலாம், சாப்பாட்டுக்கு போகலாம், ஃபுட்டுக்கு போகலாம், எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டே இருக்கணும். ஆனால் அந்த இரண்டாவது எண்ண ஓட்ட அலைகளை வந்து நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். செய்கிற செயலில் கவனம். நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அந்த படிக்கிறதுல மட்டும் இருக்கணும், அந்த வரிகளில் மட்டும் இருக்கணும், அர்த்தத்தில் மட்டும் இருக்கணும். அதில் தான் நம்மளுடைய செவி சாய்க்கணும். தேவையில்லாமல் இன்னொரு நமக்கு வந்து என்னது எண்ணம் ஓட்டங்கள் வந்து போகவே கூடாது. அதுக்கு எப்படி நினைக்காம இருக்க முடியும். நானே உங்க கூட பேசிட்டு இருக்கேன் இல்லையா, எனக்கு என்னுடைய பிரெயின் என்ன ஒர்க் ஆகுதுன்னா, அடுத்து வந்து ஒரு ஈவெண்ட் இருக்கு 4 மணிக்கு. ஸோ அந்த 4 மணிக்கான ப்ரோக்ராம்ல எல்லாம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அதில் எனக்கு பேசிட்டு நிற்கிறேன். எல்லாருமே எனக்கு மாதிரி கண்ணுக்கு தெரியுறாங்க, எல்லாமே இருக்கு, நானும் பேசுகிறேன். ஆனால் எனக்குள்ள ஒரு ஓட்ட ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து மாணவ செல்வங்களை நீங்கள் வந்து அதை குறைக்கணும். ஸோ உன்னுடைய ஒரே திங்கிங், ஒரே ஒர்க்கு, ஒரே கான்சன்ட்ரேஷன் பாயிண்ட்ல நிற்கணும். அப்போ தான் நம்ம நிர்ணயிக்கக்கூடிய இலக்கை, அடையக்கூடிய இலக்கை வந்து அடையிறதுக்கு முக்கியமானது வந்து இது ஒன்று. இதெல்லாம் பெரிய சொத்து இருக்கணும், பணக்காரங்களாக இருக்கணும், கார் வச்சு, அதெல்லாம் தேவையே கிடையாது. உன்னுடைய புத்தி கூர்மை, உன் அறிவாளித்தனம், உன்னுடைய கான்சன்ட்ரேஷன், டெடிகேஷன் இது இருந்தாவே அடையக்கூடிய இலக்கு வந்து எவ்வளவு தூரமாக இருந்தாலும் ஈஸியாக என்ன பண்ணலாம், அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? இப்போ உங்களுக்கு இந்த கான்சன்ட்ரேஷன் பவர் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இன்னும் ஒரு குட்டி கதையை கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். கல்லெல்லாம் இருக்குல்ல, இப்போ நிறைய கல் பட்டறையெல்லாம் வச்சு கல்லெல்லாம் அடிக்கிறாங்கல்ல, கல் பட்டறையில். அதில் நம்ம நிறைய கல், அதாவது கல்லில் செஞ்ச சிலை இருக்குது. வேற என்னெல்லாம் இருக்குது சொல்லுங்கள். செய்யக்கூடிய பொருட்கள் வந்து என்னது, ஒன்றும் வெவ்வேறாக இருக்குது. இது சிற்பியோட குறைபாடோ இல்லை கல்லோட குறைபாடோ கிடையாது. அந்த கல் வந்து என்னன்னா, நம்ம உளியை வச்சு எடைச்சு பண்ணுறப்ப அது என்னது, நல்ல அது வலிமையானதாக இருக்கணும். ஒரு சிலையோ ஒரு அம்மியை பொத்துறதுனா கூட வந்து ஒரு 1000 புத்தல் வந்து அதில் விடணும். அப்போ அதை தாங்கக்கூடிய வலிமை வந்து அந்த கல்லுக்கு இருக்கணும். ஸோ சிற்பியை செய்கிறப்ப அந்த எந்த கல் வந்து, அந்த சில கல் வந்து நம்ம வந்து தேங்காய் உடைக்கிறதுக்கு கோயிலே வச்சுருக்கோம், சில கல் சிற்பமாகவும் வச்சுருக்கோம். அது எதாலன்னா சிற்பியோட திறமையும் இருக்குது, அந்த கல் தாங்கக்கூடிய வலிமை இருக்குது. ஒரு சிலை செய்வதுன்னா கிட்டத்தட்ட வந்து அதில் வந்து லட்சக்கணக்கான அந்த சிற்பி வந்து என்னது உளியை வச்சு அடிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ அந்த அவருக்கு கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் தவறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடவுளோட அமைப்பு கண்ணு, காது, மூக்குலாம் வைக்கிறப்ப அவருக்கு கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகி ஒரு சுள்ளு உடஞ்சிச்சுன்னா கூட என்ன ஆகும், அந்த சாமியோட விக்கிரகம் வந்து முகம் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கோயிலெல்லாம் சிலையெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே நம்ம சொல்லுவோம், சூப்பர் சாமி அப்படியா